ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பச்சை பயிரை வச்சு குழிப்பணியாரம் தான் செஞ்சு காட்ட போறேன். எப்பவுமே இட்லி மாவுல குழிப்பணியாரம் செய்யறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பச்சை பயிரை வச்சு உங்க வீட்டுல உங்க குழந்தைங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பச்சை பயிறு உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு குழிப்பணியாரம் செய்யறதுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிற அளவு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 5ல இருந்து 6 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். 200 கிராம் பச்சை பருப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அரிசி. நார்மலா வீட்டுல சாப்பாடு செய்யற அரிசியை நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம், உங்க விருப்பம் தான். இதை ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். 4 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்ததும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும். நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. அப்படி இல்லை ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் காலையிலேயே ஊற வச்சுக்கோங்க. நல்லா பருப்பு நல்லா ஊறிருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மீதி இருக்கிற மாவையும் திருப்பி இதே மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். நான் 200 கிராம் பருப்பு சேர்த்ததில் ஒரு 2 டைம்ஸ் போட்டு அரைச்சி எடுத்த மாதிரி வந்திருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். நெக்ஸ்ட் கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு கையளவு கேரட், ஒரு கையளவு கோஸு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன காய் சேர்த்து செய்யணும்னு தோணுதோ உங்களோட விருப்பம் போல நீங்க சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறது கேரட்டு, கோஸையும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பச்சை பருப்பு மாவுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்கல. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா தண்ணி வேணும்னா நான் சேர்த்துப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருப்பேன் ஒரு சின்ன கிளாஸ்ல. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழிப்பணியாரம் செய்யறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு குழிப்பணியாரம் செய்யற பாத்திரத்தை வச்சு கொஞ்சமா எல்லாத்துலயுமே நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்க நெய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து ஊற்றிக்கணும். மாவு எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சதும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப சீக்கிரமாவே குக் ஆகிடும். 2 சைடுமே நல்லாவும் குக் ஆகிருக்கும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கணும். நீங்க ஃபோக்கு, ஸ்பூன் என்ன வேணா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ வேக வச்சு எடுத்துக்கணும்.
ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாவே ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், சூப்பரான பச்சைப்பயிறு வச்சு குழி பணியாரம் ரெடி. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுட சுட டேஸ்டான குழிப்பணியாரம் ரெடி. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி நீங்க செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த குழிப்பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.